கூட்டணியில் விரிசலா? ப. சிதம்பரம் கருத்தின் பின்னணி என்ன? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கையில், ஆனால் நிலைமை என்னவோ கூட்டணி கட்சிகளே புலம்பிக் கொண்டிருக்கும் கட்சியாகத்தான் இருக்கு. திமுக கூட்டணியின் புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறதா என்று எண்ணும் அளவிற்கு கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்களிடமிருந்து கருத்துகள் ஒவ்வொன்றாக வெளிவர துவங்கியுள்ளது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திற்கு பிறகு திமுக பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீசிக்கொண்டிருப்பதால் அந்த எதிர்ப்பு அலையில் இருந்து தற்காத்து கொள்ள லேசாக திமுக எதிர்ப்பையும் கையில் எடுக்கலாம் என்று கூட்டணி கட்சிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். ஆனால் மாநில அரசை பற்றி குறிப்பிடாமல் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்களுக்கு எதிரான எந்த கருத்தையும் கூறாமல் பார்த்து பக்குவமாக போராட்டத்தை நடத்தியிருக்காரு. இதற்கு முன்பு இதைவிட பக்குவமாக தோழமை சுட்டி கொண்டிருந்த திருமாவளவன் போராட்டம் நடத்தலாம் என்ற எண்ணத்திற்கு வந்ததே திமுகவிற்கு மிகப்பெரிய அடி என்று கருதுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். திருமாவளவனே இப்படி இறங்கி வந்திருக்கிறார் என்றால் நாங்கள் மட்டும் என்ன சளைத்தவர்களா என்ற ரீதியில் காங்கிரசும் தன் பங்கிற்கு கிளம்பியிருக்கு. ஆனால் இது கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராயம் விஷயம் கிடையாது. தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய இலவச சைக்கிள்களின் தரம் இல்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பரபரப்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் குறை சொல்லும் அளவுக்கு பல பிரச்சனைகள் இருந்தபோதும் திடீரென்று சிதம்பரம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் அதை தாண்டி மாறாத ஆச்சரியத்தையும் கொடுத்துள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது சூடாக பஜ்ஜியும் போண்டாவும் கொடுத்தார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருந்த நிலையில் திடீரென்று காங்கிரஸில் தனித்து இயங்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தொண்டர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று பேசி அவரே புதிய பரபரப்பையும் சேர்த்தே கிளப்பியிருக்காரு. இந்த நிலையில்தான் சிதம்பரம் அவர்கள் புதிதாக தமிழக அரசு திட்டங்களில் குறை கண்டுபிடித்து குற்றச்சாட்டு வைப்பது என்பது திமுகவுக்கு பல வகையிலும் நெருக்கடியையும் குடைச்சலையும் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானித்திருப்பதாகவே தெரிகிறது. இதே நேரத்தில் திமுக தாமாக வந்து வேறொரு விவகாரத்தில் வேற சிக்கியிருக்கு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஏற்பட்ட பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் நிதி உதவி வழங்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து இறந்த குடிகாரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து உழைக்கும் உழைப்பாளர்களுக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்திருப்பது பல தரப்பிலும் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை பெற்றுள்ளது. கொழுப்படுத்து போய் குடித்த குடிகாரர்கள் மேல் இருக்கும் பாசம் கூட குடும்பத்திற்காக ஆபத்தான வேலையில் ஈடுபடும் தன்னுடைய உயிரை இழந்தவர்கள் மீது இல்லையா என்று பலரும் தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் அதிமுக தேவையில்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் போய்விட்டோமே என்று வேற புலம்பிக் கொண்டிருக்கு. திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற சில நாட்களிலேயே விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதால் எப்படியும் திமுக எளிதில் வென்றுவிடும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு தேர்தலை புறக்கணித்துள்ளது அதிமுக. ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்திலேயே திமுகவிற்கு அடுத்தடுத்த அடிகள் எல்லாம் இடிகளாக வந்து இறங்கத் தொடங்கியுள்ளது. கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுக பொதுமக்களிடையே மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் செய்து கொண்டிருக்க என்று பொதுமக்கள் பரவலான கருத்தாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகள் மத்தியில் இருந்தே எதிர்ப்புகள் எட்டிப்பாக்க துவங்கியுள்ளது. போதாக்குறைக்கு முதல்வர் ஸ்டாலினும் முன்னுக்கு பின் முரணான நிவாரணங்களை அறிவித்து தனக்குத்தானே எதிர்ப்பை வேற தேடிக்கொண்டிருக்காரு. திமுக ஆட்சிக்கு எதிராக இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் ஒருங்கிணைந்து கொண்டிருக்கையில் அதிமுக அதில் போட்டியிடாமல் போனது மிகப்பெரிய தவறு. திமுக மீது அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் வெறுப்பு இருக்கும் இந்த சமயத்தில் அதிமுகவின் வாக்குகளை கவரப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் சேர்த்தே தான் எழுந்திருக்கு. சீமான் மீது வெளிப்படையாகவே அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வச்சிருக்காரு. ஆனால் களத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பாஜகவிற்கு வந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுவும் மிக மிக சாதுரியமாக பாமகவிற்கு அந்த தொகுதியை வழங்கியுள்ளதால் பலவிதமான சமுதாய கணக்குகளுக்கு பாஜகவிற்கு ஆதரவாக முடியும் என்றே எதிர்பார்க்கப்படுது. எப்படி பார்த்தாலும் இந்த இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமான முடிவுதான் கொடுக்கும் என்றாலும் வெற்றி வித்தியாசம் என்ன என்பதை பொறுத்து இனி வரும் காலத்திற்கு தமிழக தேர்தல் களம் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.